ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹன்யா விலாக்ஸ். இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி சாஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் காரம் கொஞ்சம் கம்மியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சோம்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அப்புறம் அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும். இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால இதில் பெப்பர் தூளும் ஆட் பண்ணுவோம். அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதக்கணும். நல்லா அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அந்த வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு, நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்கினாலும் இது நல்லா தான் இருக்கும். அதனால நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை உடச்சதை இதில் ஊற்றுற உடனே கிளற வேணாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஏன்னா உடனே கிளறினா ரொம்ப சின்ன சின்ன பீஸ் ஆகிரும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கிளறி விட்டால் கொஞ்சம் முட்டையெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் கிண்டவும் இது எல்லாமே எக் எல்லாமே பெரிய பெரிய பீஸாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காது, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும். அவ்வளோதான், இந்த முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த முட்டை கூட நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். அந்த வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேர்த்து இதை நல்லா கிளறணும். நல்லா கிண்டி விட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கூட இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து இதை நல்லா கிளறிட்டு இது கூட லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கார்னிஷிங்காக கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.